ஒரு 15 வயதிலிருந்து 17 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க. அப்ப அந்த பாடத்திட்டத்தை கற்க வந்த அந்த மாணவருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சிறப்பாக கற்றுத்தர முடியுமோ அப்படியெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கலாம். நீங்க வேதியியல் பாடம் படிக்கிறார், இயல்பியல் பாடம் படிக்கிறார், உயிரியல்ல தாவரவியல், விலங்கியல் படிக்கிறாருன்னா அந்த மாணவரை வகுப்புல பாடத்துல என்ன படிக்கிறாரோ அதை அவரு ஃபீல்டு விசிட்டுக்கு போய் ஒரு மூலிகை பண்ணைக்கு போய் பார்க்கலாம், அவரு தாவரங்களை போய் பார்க்கலாம். ஒரு தாவரவியல் படிக்கிறவர், விலங்கியல் படிக்கிறவர், வேதியியல் படிக்கிறவர், அவர் ஆய்வுக்கூடத்துக்கு போகலாம். ஆய்வுக்கூடத்துல போய் பரிசோதனை என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணலாம். அனுபவ ரீதியாக கற்றல் சொல்லுவோம். இப்ப நாம என்ன செய்யறோம், வேலை திறனை கத்துக்கொண்டோம். வேலை திறனை கற்றுக்கொள்வது என்பது வேறு, அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வது என்பது வேறு. ஒகேஷனல் ஸ்கில்லிங் கொடுக்கிறது வேற, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் என்பது வேற. இவ்வாறாக ஒரு மாணவரை முழுமையாக படிக்க அனுமதித்து படித்த பிறகு அவர் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கிறார் சோதிக்கு பேர் தான் தேர்வு. ஆக படிக்கிற வாய்ப்பை சமமாக கொடுங்கன்னு கேட்கிறோம். எல்லோருக்கும் படிக்கிற வாய்ப்பை சமமாக கொடுங்க அப்படின்றோம். இதுல ஏழை பணக்காரன் என்று பாகுபாடே கிடையாது. வகுப்பறைக்குள்ள ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஏழையா பணக்காரனா அப்படிலாம் இல்லை. அந்த குழந்தை வகுப்பறைக்கு வந்த பிறகு அந்த குழந்தை படிக்க வந்துருச்சு. இப்ப எல்லாருமே மாணவர் தான். அப்ப சமமான வாய்ப்பு கொடுத்தால் அந்த மாணவர்கள் சமமாக கற்பதற்கான எல்லா சூழலும் உருவாகும். அத்தகைய வசதியை செஞ்சு கொடுத்து அதற்கான மதிப்பீட்டு முறை ஒன்று இருக்குன்னா அந்த மதிப்பீட்டு முறையில நீங்க மதிப்பிடணும். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை. நீட்ல தொடக்கத்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னா, +2க்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுத்திருக்காங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக் படி, அந்த பாடத்திட்டத்தின் படி கற்றல் முறை, அந்த கற்றல் முறையில் கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு அவங்க ஒரு தேர்வு முறை வைத்து அந்த மாணவர் கற்றாரா கற்கலையா எந்த அளவுக்கு கற்றிருக்காரு மதிப்பிட்டு ஒரு சான்று கொடுத்துறாங்கன்னா, அதே பாடநூலை வைத்துக்கொண்டு நான் வேறு வகையில் தேர்வு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்?